நீங்கள் பண்ண நிறைய விஷயங்களை பார்த்து நாங்கள் வியந்து போய் கிடக்கிறோம். இவ்வளோ விஷயங்களுக்கும் ஆரம்ப புள்ளி எங்கேருந்து ஐயா ஆரம்பிச்சது? பாலனாய் வாழலாம். பாலனான 16 வயது பையனாகவே நீ இருக்கலாம். உன்னுடைய எத்தனை 100 வயது ஆனாலும் கூட பாலனாய் வாழலாம், பரபிரம்மம் அடையலாம். இறைவனோட இரண்டரை கலக்கிறது ஜீவனை. இந்த ஜீவனை சமமாக ஜீவ சமாதி என்பது சமம் ப்ளஸ் ஆதி. ஆதியில் நம்ம எப்படி இருந்தோமோ அதோட சமமாகிறதுக்கு பேர் சமாதி நிலை. இப்போ எனக்கு எந்த கர்மாவும் இல்லை, நான் எந்த தவறும் பண்ணல. உடம்பு மண்ணுக்கு போயிடுது, உயிர் இறைவனோட இரண்டரை ஐக்கியமாயிடுது. எனக்கு இத்தனை நாளாக நானை நீ நினச்சிட்டு இருந்தேன், இப்போ நானே இல்லைப்பா, நீ மட்டும்தான் இருக்குன்னு ஒரு சித்தர் சொல்கிறாரு. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம யாரு கூட இணைந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவத்திரு பாஸ்கர் சித்தர் சாமி ஐயா அவர்கள்ட்ட தான். ஸோ இங்கே திருவண்ணாமலையில் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அன்னதானமாக இருக்கட்டும் சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த நிறைய பேருக்கு ஒரு பயிற்சி ஒன்றும் வித்தியாசமாக கொடுத்துட்ருக்காரு. இது எல்லாத்தோட ஆரம்பம் எங்கே அப்படின்ற நிறைய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கம்மா. ஐயா இப்போ பார்த்தோம் அப்படின்னா மார்னிங்லேருந்து நீங்கள் பண்ண நிறைய விஷயங்களை பார்த்து நாங்கள் வியந்து போய் கிடக்கிறோம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எவ்வளோ மக்கள் வந்தாலுமே வர்ற மக்கள் எல்லாருக்குமே இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு போடுறதுலேருந்து அவ்வளோ விஷயங்கள் அழகாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. இவ்வளோ விஷயங்களுக்கும் ஆரம்ப புள்ளி எங்கேருந்து ஐயா ஆரம்பிச்சது? ஆமாம், எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே எனக்கு இயல்புலேயே இயற்கையாகவே எனக்கு ஒரு தியானம் பண்ணணுங்கிற ஆசை. எதுக்காண்டி தியானம் பண்ணணுன்னு கூட தெரியாது. ஒரு சிவன் கோயிலுக்கு போனால் நான் பாட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய நாயகி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் சிவபெருமான்கிட்ட போய் நான் முன்னாடி போய் உட்காந்துக்க. ஒரு 5 மணி ஆகிட்டா உட்காந்தா நான் 8 மணி கோயில் பூட்ட வரையிலுமே அங்கேருந்து அப்படியே தியானம் பண்ணிட்டு இருப்பேன். என்ன கண்ணை மூடி உட்காருவேன், அதுதான் தெரியும், ஒன்றுமே தெரியாது. அப்படி இருந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா, பழனியில் எங்கள் மலைக்கு பழனி மலைக்கு நான் அடிக்கடி போகிறது உண்டு. அங்கே ஒரு வள்ளி சொனைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த வள்ளி சொனையில் நாங்கள் போய் தவம் பண்ணுவேன். தியானம் பண்ணுறதுக்கு இங்கே சிவன் கோயிலில் உட்காந்துருந்த மாதிரி அங்கே போய் உட்காந்தா எனக்கு ஒரு மாதிரி ஒரு உணர்வு. நான் அப்படியே மேலே பறக்கிற மாதிரி, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அங்கே போனால் உட்காந்தா ஒரு ஆனந்தம், பேரானந்தமாக இருக்கும். அப்படி நான் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் என்னுடைய குருநாதர் பொதிகை மலையில் இருந்தவர். அந்த பொதிகை மலையில் அங்கே சில காலம் தவம் பண்ணியிருக்கார். அவருக்கு எப்படி இருந்தாலும் வயது 120 வயது 130 வயது தான் இருக்கும். அந்த மாதிரி அவர் குள்ளமாக தான் இருப்பார். ஆனால் அவர் வயது அவரை பார்த்தா தெரியாது. அப்படி இருந்த காலகட்டத்தில் அகஸ்தியர் அந்த பொதிகை மலையில் கொஞ்ச காலங்கள் இருந்து அதற்கப்புறம் ஒரு நாள் பழனிக்கு வந்தார். பழனிக்கு வந்தோடனே நான் வள்ளீஸ்வரனில் நான் டெய்லி போய் அங்கே தவம் பண்ண உட்காருவேன். அப்படி உட்கார்ற காலகட்டத்தில் அவர் வள்ளீஸ்வரனைக்கு வந்தப்போ அவர் அந்த வள்ளீஸ்வரனிலே இருந்துட்டார். இருந்து அவர் கொஞ்ச காலம் அப்படியே தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு 10 நாள் 15 நாள் 18 நாள் வரையிலுமே அவர் கூட நான் இருந்துகிட்ருக்கேன். எங்கள் 2 பேருக்குமே ஒரு நல்ல நட்பு உருவாச்சு. என் மேலே அவர் ரொம்ப குழந்தைன்னு என்னை கூப்பிடுவார். அப்படி ஆரம்ப காலத்துலேருந்தே அப்படி பழகிட்டு இருக்கும்போதே அப்படி கூப்பிட்டு இருக்கும்போது நான் என்னை பார்த்தோன்னே திரும்ப நான் கொல்லிமலை போகிறேன், நீங்கள் வரணும் குழந்தை, எங்கூட இருக்குன்னு. நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பெரிய பவர் இருக்குது, ஜீவசமாதம் அடையக்கூடிய நிலை இருக்குது, நானும் ஜீவசமாதம் அடையக்கூடியவனான்னு சொல்லிட்டு என்னை கொல்லிமலை கூட்டிகிட்டு போனார். அந்த கொல்லிமலையில் அவர் கூட நான் இருக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. இருக்கிறப்ப நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியல. கொல்லிமலையில் அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு செம்மேடுங்கிறது 7 கிலோமீட்டர் கீழே இருக்குது. அந்த செம்மேட்டில் என்ன பண்ணார், என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு 7 கிலோமீட்டர் கீழே அங்கே அவர் ஒரு சின்ன குடில் மாதிரி போட்டு அங்கே நாங்கள் இருந்தோம். இருந்துட்டு இருக்கும்போது அவருக்கு மற்ற சிஷியர்கள் 2 பேர் இருந்தாங்க. அவங்க கொஞ்ச காலம் இருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்ததுனால நான் அவர் கூடயே இருந்து அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வெளியில் வரணும்னா நாட்டுக்கு வரணும், அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் தான் ஜாமான் கீழே நாமக்கல்லில் தான் வாங்கிட்டு போவோம் செய்வோம். அப்படிலாம் கூட நாங்கள் அந்த ஜாமான் வாங்குறதுக்கு கூட ஒரு தடவை போனேன், அதுக்கப்புறம் போக முடியல. அப்போ தான் செஞ்சார். இந்த மாதிரி நம்ம ஆவாரம்பூ பூத்திருக்க சாவாரை கண்டதுடன்னு சொல்லிட்டு ஆவாரம்பூவும் பசுமாட்டு சாணம், இந்த சாணத்தை 2ஐயும் நாங்கள் பாறையில் நாங்கள் உருட்டி உருண்டை பண்ணி அதை காய வச்சு அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படி சாப்பாடு அதுதான் எங்களுக்கு சாப்பாடு. 3 வருட காலங்களில் அன்னாகாரமே எதுவும் இல்லாமல் அதை சாப்பிட்டு அவரு கூட இருந்து நான் அந்த ஜீவசமாதி
அவர் அடைஞ்ச நிலையை நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அவர் எங்கிட்ட இருக்கும்போதே என் பரகாய பயிற்சினா இப்படி உடல் விட்டு பிரிஞ்சு போகிற ஒரு பயிற்சி இருக்குது. அவர் உடம்பு இங்கே விட்டுட்டு வெளியில் போயிட்டு வருவார், உலாவிட்டு வருவார். அது ஒரு நாள் 2 நாள் இருக்குது. அது அந்த ரூமில் சும்மா படுத்துருப்பார், கை தனியாக கால் தனியாக இப்படிலாம் இருக்குது அவருக்கு. நான் பல முறை அதை பார்த்துருக்கேன். திரும்ப அவர் வந்தோடனே அது ஒன்று சேர்ந்து திரும்ப வெளியில் வந்து அவர் நடப்பார், செய்வார். அவர் தண்ணியில் நடந்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எல்லா சித்துக்களும் அவருக்கு தெரியும். அஷ்டமா சித்துக்கள் எல்லாம் தெரிஞ்சவர் அவர். அது மட்டும் இல்லாமல் உயிரை பிரிச்சுட்டு அந்த ஸ்தூல உடம்பு சூட்சும உடம்புன்னு 2 இருக்குது. ஸ்தூல உடம்புனா நம்ம வெளியில் பார்க்குற இந்த உடம்பு, சூட்சும உடம்புனா உள்ளே இருக்கக்கூடிய உயிர். அந்த உயிர் அந்த சூட்சும உடம்பு ஸ்தூல உடம்புலேருந்து பிரிச்சுட்டு வருவார். அதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்து அவர் கூட இருந்து அந்த கலை எனக்கு என் இயல்புலேயே எனக்கு அந்த மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டது. அது முன்ஜென்மத்து தொடர்பாக கூட இருக்கலாம். என்னுடைய தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கும்போதே எங்கள் தாயார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன 18 வயசு இருக்கும்போதே வந்து திடீர்னு நடந்து போவாங்க, பொத்தின்னு கீழே விழுந்துட்டாங்கன்னா மயக்கம் போட்டுருவாங்க. பாறை மேலே விழுவாங்க, ஆனால் மண்டையெல்லாம் ஒன்றும் காயமாகாது, எதுவுமே ஆகாது. அப்போ அவங்க உடம்புல அந்த சித்தர் இருந்தாராமா, அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அவர் தான் கர்ப்பமானதுக்கப்புறம் அவங்க தான் நானாக வந்து பிறந்தேன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய தாப்பனார் எனக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காரு. எனக்கு இதெல்லாம் தெரியாது. நாங்கள் சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்து வந்தோம். எனக்கு வந்து நான் அதிகம் படிக்கவும் இல்லை. நான் எங்கள் குருநாதரோடய போயிட்டேன் 7வது 8வது படிக்கும்போதே. அவர் கூட அது 3 ஆண்டு காலங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஜீவ சமாதி அடைகிற நிலையை அந்த சித்துக்கள் எல்லாமே எனக்கு வந்து அதை சொல்லி கொடுத்தாரு, செஞ்சார். நானும் அந்த நிலையில் நானே வந்து ஒவ்வொரு நாள் தியானத்தில் உட்காந்தேன்னா 1 வாரத்துக்கு நான் கண்ணே முழிக்க மாட்டேன். கண்ணே முழிக்காமல் தவத்திலே இருப்பேன், சாப்பாடு இல்லாமல். முழிச்சு பார்த்தா 1 வாரம் ஆயிருக்கும். அப்படிலாம் நான் இருந்திருக்கேன், பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உயிரை அப்பயே வந்து பிரிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு அந்த 18 வயசுலேயே அவர் எனக்கு சொல்லி கொடுத்ததுனால அந்த ஒரு ஓரெழுத்து மந்திரம்னு ஒரு இது இருக்குது. அதை சொல்லி கொடுத்து நான் வந்து அதே மாதிரி நானும் உடம்பை பிரிச்சுட்டு வெளியில் வந்திருக்கிறேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ 3 ஆண்டு காலத்துக்கு பிறகு அவர் ஜீவ சமாதி அடைகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு 18 நாளைக்கு முன்னாடியே மௌனம் ஆயிட்டார். இந்த மௌனமானதுக்கு பிறகு 18 நாள் யார்கிட்டையுமே பேசலை, செய்கையில் காமிச்சிட்டு இருந்தார். யார்கிட்டையும் பேசல. என்னை தவிர எந்த சிசினுமே அவர்கிட்ட இல்லை. நான் தான் அவர் கூட அவர் கூட இருந்து அவருக்கு பணிவிடை செஞ்சு அது அவருக்கு பெரிய நாங்கள் ஒரு கல்லறை மாதிரி ஒன்று கட்டி அதில் கொண்டு போய் அவர் விபூதி 32ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு அதில் வந்து நாங்கள் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன். 18வது நாள் எங்கிட்ட வந்து மௌனத்திலே எழுதி காமிச்சார், இந்த மாதிரி இன்றைக்கு நான் ஜீவசமாதி அடைய போகிறேன், நான் வந்து உயிரை விட்டு வெளியில் நான் வர்றது உனக்கு தெரியணும் அப்படின்னா, குழந்தை நீ என்ன பண்ணுறேன்னா மேலே வந்து நான் கீழே போய் உட்காந்துறேன், மேலே நீ வந்து ஸ்லாப் போட்டு மூடினதுக்கப்புறம் ஒரு செம்பு தவளையில் வந்து நீ அங்கே தண்ணி கொண்டு வந்து வை. அந்த தண்ணி வச்சதுக்கு பிறகு நான் வெளியில் வந்துட்டேன்னா அந்த தண்ணி தவளை கொட்டினதுக்கு அப்புறம் நீ வந்து இந்த ஜீவசமாதி நான் இந்த ஸ்தூல உடம்புலேருந்து நான் சூட்சும ரூபத்தில் வந்து நிற்பேன், நீ அதை கண்ணால் பார்ப்பேன்னு சொல்லி எனக்கு ஒரு இது எனக்கு சொன்னார். அந்த வரம் கொடுத்தாரு. அந்த வரம்னு தான் அதை சொல்லணும். அதே மாதிரி நான் அந்த நீர்க்குடம் விழுந்ததுக்கு பிறகு அவர் வெளியில் வந்தார். அந்த சூட்சும உடம்போடு வந்தது நான் கண்கூட பார்த்தேன். இப்போ அந்த பார்த்ததுக்கு பிறகு அப்புறம் அவர் குறிப்பிட்ட காலம் என் கூட தான் இன்றைக்கு இந்த ஆசிரமத்தில் இன்றைக்கு சூட்சும ரூபத்தில் உலாவிட்டு தான் அவர் இருக்கார். அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி என்னுடைய குருநாதர் இன்றைக்கு இருந்து அவருடைய சொல்படி நான் இருந்த அளவுக்கு நான் கிட்டத்தட்ட எத்தனையோ பேர்களுக்கு நான் வந்து ஜீவசமாதி அடைகிற நிலையில் சொல்லி கொடுத்தேன். நீயும் பின்னாடி வந்து நீ ஜீவசமாதி அடைகிறதுக்கு முன்னாடி நீயும் ஒரு 1000 பேருக்காக இந்த ஜீவசமாதி அடைகிற நிலையை சொல்லித்தரணும், அது கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு வந்து வாசி யோகமோ குண்டலி யோகமோ அல்ல லம்பையா யோகமோ எந்த யோகமும் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணாமல் இந்த உடம்பு வருத்தக்கூடிய எந்த யோகமும் வந்து நமக்கு தேவையில்லை. உடம்பு வந்து மண்ணை தின்னு வந்தது, பஞ்சபூதத்தால் ஆனது. அது மண்ணை தின்னு வந்து மண்ணுக்கே போயிடும். பஞ்சபூதம் நீரோட போயிடும், நெருப்போட போயிடும். இந்த உயிர் இறைவனோடது. இந்த ஆத்மா வந்து பரமாத்மாவிலிருந்து வந்தது. இது பரமாத்மாவில் போய் ஐக்கியமாக போகிறதுக்கு முன்னாடி பாவ புண்ணியத்துக்காண்டி பிறந்திருக்கு. இந்த பாவ புண்ணியங்கள் 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று சஞ்சித கர்மா, 2வது பிராரப்த கர்மா, 3வது ஆகாமிய கர்மான்னு 3 கர்மா இருக்குது. இந்த சஞ்சித கர்மாலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அனுபவிக்கிறது அது பிராரப்த கர்மா. அதற்கப்புறம் நாம் இனிமேல் செய்யக்கூடியது ஆகாமிய கர்மா. இந்த ஆகாமிய கர்மா
எல்லாம் சேர்ந்து இறந்ததற்கு பிறகு திரும்ப போய் சஞ்சித கர்மால போய் சேர்ந்து அடுத்த பிறவி நமக்கு கிடைக்குது. இப்படி இப்படி மாறி மாறி பிறந்து உழண்டு மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி நம்ம வந்து பிறந்து இழைச்சிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இப்போ 84 லட்சம் யோனிகள் 84 லட்சம் ஜீவராசிகள்னு சொல்கிறாங்க. இந்த 84 லட்சம் ஜீவராசிகளாக நம்ம பிறந்திருக்கிறோம். மாணிக்க வாசகரே சொல்லியிருக்காரு, புல்லாய் புழுவாய் பூண்டாய் மரமாய் பலவிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் பேயாய் கணங்களாய் அசுரராய் தேவராய் தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனே எம்பெருமானேன்னு மாணிக்க வாசகர் ஒரு பாட்டில் சொன்னார். அப்படி வந்து ஒவ்வொரு ஜென்மாவா புண்ணியத்தினால் நமக்கு இந்த மானிட பிறவி கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே, என்ன புண்ணியம் செய்து புல்லாய் புழுவாயின்னு கேட்டால் புல் என்ன புண்ணியம் செய்யுதுன்னு கேட்கும்போது நல்லோர்கள் பாதம் பட்டு அந்த புண்ணியத்தினால் புழுவாகுது. இப்படி புழுவானதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு ஜென்மாவாக புண்ணியத்தினால் வந்து ஜீவகாரணிய ஒழுக்கத்திற்கு பிறகு மானிட பிறவி கிடைக்குது. மிருகங்களுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6வது அறிவு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இறைவன் கொடுத்து நீ யாரு எங்கிருந்து வந்த உன்னுடைய மூலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பிறவியை கொடுத்துருக்காரு. இதை தெரியாமல் மிருகங்கள் செய்கிற மாதிரியே திங்க தூங்க இன உற்பத்தி பண்ணுறதுக்கு நாம் வரல. நாம் யாருன்னு உணர்னு நம்மளை தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமலை தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்திடில் தன்னை ரட்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு ஒரு சித்தர் சொல்றாரு. அப்படி ஒரு திருமூலர் பாட்டு நமக்கு வருது. ஆனா அப்படிலாம் சொல்லி தன்னை அறியாம நம்ம வந்து எதுக்கு வந்தேன்னு தெரியாம இந்த ஆத்மா வந்து இறைவனுக்கு சொந்தமானது, இந்த உடல் மண்ணுக்கு சொந்தமானது. அப்ப எனக்குன்னு என்ன சொந்தம் இருக்கு? கரெக்ட். அப்போ எனக்குன்னு எந்த சொந்தம் இல்லை. இப்போ இந்த மனசு என்பது எப்படி இந்த ஆத்மாவிலேருந்து உற்பத்தியானது, இது ஆத்மாவில் ஒவ்வொரு நாளும் ஒடுங்குது. இறைவன் நம்மளை டெய்லி தினமும் தங்க கிண்ணத்தில் நடக்க வைக்கிறாரு, நாம் அதை அறிஞ்சிக்கிறது இல்லை. அதில் 3 அவஸ்தைகள் சொல்கிறாங்க. அதில் வந்து ஜாக்கிரத அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தைன்னு 3 அவஸ்தைகள் இருக்குது. ஜாக்கிரத அவஸ்தையில் உடம்பு இருக்குது, புத்தி இருக்குது, மனசு இருக்குது, நான் இருக்கனால தான் இப்போ கேட்டுட்டு இருக்கோம், நம்ம 2 பேரும் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சொப்பன அவஸ்தையில் உடம்பு கலண்டுருது. எப்படின்னா நம்ம தூங்குறோம், நம்ம கனவு காண்றோம். கனவு காணும்போது இந்த கனவு காண்றது காலையில் ஒருத்தர் சொல்கிறானா இல்லையா? அப்போ அவன் தான் நான் தெரிஞ்சுக்கணும். அப்பயே நம்ம சொப்பனத்தில் உடம்பு கலண்டுருது, புத்தி மனசு இருக்கிறனால தான் காலையில் ஒருத்தர் வந்து சொல்கிறேன், நான்கிற ஒருத்தர் சொல்கிறேன். அப்போ அதற்கப்புறம் 3வது அவஸ்தை ஒன்று இருக்காங்க, அதுக்கு பேர் சுசுப்தி அவஸ்தைன்னு பேர். சுசுப்தி அவஸ்தையில் உடம்பும் இல்லை, புத்தியும் இல்லை, மனசும் இல்லை, ஆனால் அடிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறான். காலையில் எழுந்திரிச்சுன்னா ஒன்றுமே தெரியலடா, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கியிருக்கலாம், எழுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சுகமாக இருந்திருக்கேன், ஆனால் காலையில் டிக்ளேர் பண்ணுறேன், வந்து சொல்கிறேன் நான் சுகமாக இருந்துச்சு, ஆனால் அடிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு, ஒன்றுமே தெரியல. அப்பயே வந்து இறைவன் சொல்கிறாரு, நான் உடம்பும் கலண்டுருச்சு, புத்தியும் கலண்டுருச்சு, மனசும் கலண்டுருச்சு, நீ இருந்திருக்கியா இல்லையா? அப்போ அந்த சுசுப்தி அவஸ்தையில் எப்படி இருந்தியோ அதை நீ ஜாக்கிரதை அவஸ்தைக்கு கொண்டு வந்துட்டீன்னா நீ தான் ஞானிப்பா. நீ தான் வந்து அதாவது ஆத்மாவுக்கு துக்கத்துக்கு என்ட்ரியே கிடையாது. துக்கம் வந்து ஆத்மாவுக்கு என்ட்ரி இல்லை. துக்கம் நிதி நிறைந்த ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது ஆத்மா. ஆத்மாவுக்கு துக்கத்துக்கு என்ட்ரி கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஆத்மாவிலிருந்து வந்த உற்பத்தியான மனசு, அப்போ ஆத்மா இறைவனோடது, அது இறைவனுக்கு சொந்தம். உடம்பு மண்ணுக்கு சொந்தம், பஞ்சபூதத்துக்கு சொந்தம். இப்போ எனக்குன்னு என்ன இருக்குது? அப்போ எனக்குன்னு என்ன கர்மா இருக்குது? இப்போ கர்மா பண்ணுறவன் யார்? கர்மா பண்ணுறவன் இப்போ சாப்பிட்றது யார்? நானாக சாப்பிட்றேன், ஆத்மா தான் சாப்பிடுது, அதுக்கு ஆத்மா தான் பார்க்குது. இப்போ இந்த கண் இருக்குன்னா இந்த கண்ணு பார்க்குதா? கண்ணை தோண்டி கீழே வச்சா கண்ணு பார்க்குமா? அப்போ கண்ணுக்குலேருந்து ஒருத்தன் பார்க்குறானே அவன் தானே நான். நாக்கு இருக்குன்னா எனக்கு பால் பாயாசம் பிடிக்கும், அதை கட் பண்ணி கீழே வச்சு பாயாசம் கொடுத்தா அது குடிக்குமா? குடிக்காது. அது மாதிரி இந்த நாக்கை ருசிக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான், பார்க்குறவன் ஒருத்தர் இருக்கிறான், அனுபவிக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான், எல்லாமே அவன் தானே பண்ணுறான். அப்போ அந்த கர்மம் முடிச்சவனுக்கு தானே கர்மா போய் சேரணும். எனக்கு எப்படி கர்மா வரும்? எனக்கு எப்படி கர்மா இருக்கு? கரெக்டான கேள்விதான் ஐயா. அப்போ எனக்கு எந்த கர்மாவும் இல்லை, நான் எந்த தவறும் பண்ணல, உடம்பு மண்ணுக்கு போயிடுது, உயிர் இறைவனோட 2 ஐக்கியமாயிடுது. எனக்கு எனக்கு இத்தனை நாளாக நானை வந்து நீன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ நானே இல்லைப்பா, நீ மட்டும்தான் இருக்குன்னு ஒரு சித்தர் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது இப்போ எனக்குன்னு எதுவுமே இல்லை, எனதென்ற பொருள் எது, எனதென்ற செயல் எது அப்படின்னு பட்டினத்தடியிலார் ஒரு பாட்டில் பாடுறாரு. அப்படி இருக்கும்போது இப்போ என்னன்னு கேட்டால் இது எல்லாமே என்னன்னா மனசினால் வந்த நிலை தான், மனதினால் வந்த பாவ புண்ணியங்கள் தான். அந்த மனம் ஆத்மாவில் உற்பத்தியாகி ஆத்மாவில் ஒடுங்குனா தூக்கம், விரிஞ்சா உலகம்.
இப்போ இது ஆத்மாவில் ஒடுங்கிட்டா நான் இப்போ ஆத்மாவில் இருக்கேன்னா மனசில் இருக்கேனான்னு பார்க்கணும். இப்போ சித்தர்கள் எப்படி இருந்தாங்க? நான் ஆத்மாவில் இருக்கிறனால தான் நான் தூக்கம் வந்துடுது, நான் மனசில் இருந்தேன்னா எனக்கு தூக்கம் வராது. அப்படிங்கும்போதே ஒவ்வொரு நாளும் தங்க கிண்ணத்தில் இறைவன் நடக்க வைக்கிறார் நம்மளை. நாம் நடக்கிறோம், நம்ம அதை அனுபவிக்கிறோம். ஆனால் இருந்தும் காலை எழுந்த உடனே உலகம் நமக்கு தெரியுது, இதெல்லாம் மறந்துடுறோம். அதனால இறைவன் சொல்கிறார், நீ அடுத்தடுத்து நீ இதனால தானப்போ பிறந்துட்டு இருக்க. மானிட பிறவி என்பது உனக்கு புண்ணியத்தினால் கிடைக்க பெற்றது. அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அதுக்கப்புறம் கூண் குடிசைவரெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அப்பேற்பட்ட இந்த பிறவி என்ன சொல்கிறார் வள்ளல் பெருமான், 1,00,000 பிறவிக்கு அப்புறம் உனக்கு கிடைச்சிருக்குப்பா. நீ இந்த பிறவியில் தப்பிச்சுக்கலைன்னா நீ விழுந்தா பாம்போ பள்ளியோ தெரியாது. ஏன்னா சஞ்சித கர்மாவில் அந்த மூட்டையில் நிறைய பாவ புண்ணியங்கள் இருக்கு. நீ இப்போ கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அனுபவிக்கிற பிராரப்த கர்மா, நீ இப்போ இந்த ஜென்மத்தில் செய்கிறது ஆகாமிய கர்மா ஒன்று சேர்ந்து திரும்ப சஞ்சித கர்மாவுக்கு போக. நீ இறந்ததுக்கு பிறகு பாம்போ பிறப்பியா பள்ளியோ பிறப்பியா தெரியாது. அதனால இந்த மானிட பிறவி என்பது 1,00,000 பிறவிக்கு அப்புறம் இறைவன் கொடுத்திருக்காரு. நீ இப்ப தப்பிச்சுக்குப்பா, விரைந்து விரைந்து அடைந்தினுமின் இங்கே மேன்மை உரைக்கின்றேன் வள்ளல் பெருமான் சொல்றாரு. அப்ப இது மரணத்துக்காண்டி வரல, நானு மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம். கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். அது 12 சத்தியம் சொல்றாரு. உத்தமொழி உரைக்கின்றேன் உரிமையால் உமக்கு, உலகில் கற்றவரும் கல்லாதவரும் அழிந்திட காண்கின்றீர். கரணமில்லா கலங்கவரும் மரணம் உனக்கு சம்மதமா? நாளைக்கு மரணம் வரப்போகுதே, நீ இப்போ எப்படா இப்போ பத்ரகிரி சொல்கிறா நீ கல் குடிச்சிருக்கடா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நாளைக்கு சாக போகிறேன்னு தெரியாமல் நீ சந்தோஷமாக இருக்கியாடா, நரகத்தில் இருந்துட்டு கூட டிவி பார்க்குறியாடா அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ பத்ரகிரியார் அப்படின்லாம் பாடியிருக்காரு. ஏன்னா ஐம்புல கல்வர் அகத்தினில் புகும்போது அகத்தினில் நீ இல்லையோ அருணாச்சலான்னு ரமணரே சொல்கிறாரு. இப்போ கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் இந்த ஐம்புல கல்வர் அகத்தினில் புகும்போது அகத்தினில் நீ இல்லையோ அருணாச்சலான்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு வீட்டு எஜமான் இருக்கும்போது 5 பேர் போய் திருட முடியுமா? முடியாது. இப்ப திருடிட்டானே அப்படின்னு சொல்லி ரமணர் சொல்றாரு. ஐம்புல கல்வர் அகத்தினில் புகும்போது அகத்தினில் நீ இல்லையோ அருணாச்சலா, ஒருவனா முன்னை ஒளித்திங்கு எவர் வருவார், உன் சூதே அது அருணாச்சலா, எனக்கு நீ சூது பண்ணிட்டடா அப்படின்னு சொல்றாரு இந்த ரமணர் பார்த்து, சிவபெருமானை பார்த்து. அதனால இந்த பிறவி என்பது மலம் சோறும் 9 வாயிற்குடியில் மலங்க புலனைந்தும் வஞ்சனையே செய்யணும் மாணிக்கவாசகர் ஒரு பாட்டில் சொல்றாரு. இப்ப இந்த உடம்பு 9 ஓட்டையில ஒளியிட்டு இருக்கு. மலம் சோறும் 9 வாயிற்குடியில் இது எனக்கு வஞ்சனை செய்துப்பா, இதுக்கு அப்புறம் இந்த 5 புலன்கள் வஞ்சனை செய்துங்கிறாரு. மலம் சோறும் 9 வாயிற்குடியில் மலங்க புலனைந்து வஞ்சனையே செய்ய. இப்படி என்னை வஞ்சனை பண்ணி என்னை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் என்னை அறியறது எப்படிப்பா சொல்லுப்பா நீங்க. அப்ப தன்னை அந்த திருமூலர் சொன்ன மாதிரி என்னைய தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலான்னு சொல்றாரு. தன்னிலே தன்னாலே தன்னிலமர் தன்னையே உன்னிட வேண்டும் உணர் உள்ளேன்றாரு. இப்ப எல்லாமே எனக்குள்ள இருக்கு. இப்ப நான் அத்வைதமா துவைதமான்னு பார்க்கும்போது எல்லாமே நானா இருக்கேன். ரோட்ல 1000 பேர் போறேன், ஆனால் அவனுக்கு எனக்கு அந்த 1000 பேர் எனக்கு தெரியாது. இப்போ கிரிவலம் போகிறாங்க, லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க, எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 விஷயம், வேண்டியவன் வேண்டாதவன், நல்லவன் கெட்டவன். எனக்கு வேண்டியவன் இவன் நல்லவன்டா, இவன் வேண்டாதவன் இவன் அதை பண்ணுண்டா. இப்போ இதில் தான் மனசு ஓடுது. இந்த மனம் இந்த 2 விஷயத்துல தான் ஓடுது. இந்த மனதை அடக்க மனம் என்றைக்கு அடங்க போறதில்ல. கடல் அலை என்னைக்கு வயது மனம் என்னைக்கு அடங்குறதுன்னு சொல்றாரு. அப்ப எனக்குள்ள நீ இருக்க, நான் உன்னை கண்டுபிடிக்கணுமே. விறகு தீயின் பாலிற் படுநெய் போல் மறை நின்றுதான் மாமணி ஜோதியான். அதற்கு உறவுகோள் நட்டு உணர்வு கயிற்றினால் முருகி வாங்கி கடைய முன்னிற்குமே. இப்ப பாலில் இருக்கிற நெய் நமக்கு தெரியுமா? விறகுல இருக்கிற தீ தெரியுமா? அது மாதிரி நீ எனக்குள்ள இருக்கிய இறைவா, உன்னை நான் என்ன பண்ணேன், அதுக்கு உனக்கு எனக்கு உறவுகோள் நட்டு உணர்வு கயிற்றினால் முருகி வாங்கி கடைய முன்னிற்குமேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இறைவன் ஒவ்வொரு தடவும் உணர்த்திட்டு இருக்காரு. நான் ஜீவசமாதி அடைவது என்பது இது ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயமே அல்ல. இறைவனோட 2 கலக்கிறது ஜீவனை, இந்த ஜீவனை
ஜீவ சமாதி என்பது சமம் ப்ளஸ் ஆதி. ஆதியில் நம்ம எப்படி இருந்தோமோ அதோட சமமாகிறதுக்கு பேர் சமாதி நிலை. இந்த ஜீவனை ஆதியில் எப்படி இருந்துச்சோ அதோட சமமாக்குறதுக்கு பேர் ஜீவ சமாதின்னு சொல்கிறாங்க. அந்த ஜீவ சமாதி அடையிறதுக்கு நமக்கு 2 சுவாசங்கள் நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் உள்ளுக்கழுத்து வெளியிட்டு இருக்கிறோம். இதில் வந்து 40,000 எண்ணங்கள் உதயமாகுது. இந்த 40,000 எண்ணங்களை எவன் ஒருவன் கட்டுப்படுத்துகிறானோ அவனுக்கு பிறவி இல்லை. இப்போ இந்த 40,000 எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்துவது? நமக்கு வெளியில விடுற சுவாசம் வந்து 12 அங்கலாம், உள்ள இழுக்கக்கூடிய சுவாசம் வந்து 8 அங்கலாம், இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்குது. நம்ம டெய்லி 4 அங்கலத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்தாலோ அல்லது 8ஆம் இடத்துல இருந்தாலோ இத்தனை கோடி சுவாசம்னு கணக்கு இருக்கு. ஜோதிட ரீதியாக நாம் சொல்றேன். சனி தான் ஆயுள்காரங்கனா இருக்கக்கூடிய சனியை பற்றி சொல்லும்போது நம்முடைய ஆயுள் வந்து 8ஆம் இடத்துல சனி இருந்தா இவனுக்கு இத்தனை கோடி சுவாசத்துல இவன் உயிர் போயிடுவான். நீ நல்லா எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு ட்ரிம்மா வச்சிருந்தாலும் கூட அந்த உயிர் அந்த உடம்புல தங்காது. மூலமாம் குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து களையெடுக்க வல்லவரே பாலனாய் வாழலாம் பரபிரம்மம் அடையலாம்னு ஒரு சித்தர் சொல்லியிருக்காரு. நீ பாலனாய் வாழலாம்டா, உனக்கு நோயே வராது, பரபிரம்மம் அடையலாம், இறைவனோட 2.5 கலக்கலாம்னு ஒரு சித்தர் சொன்னாரா இல்லையா? அந்த மூலமாம் குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை எப்படி எடுக்கிறது? அந்த 4 அங்குலத்தை எப்படி நம்ம எடுக்கிறது? இதெல்லாம் வந்து ஜீவசமாதி அடையக்கூடிய சூட்சும ரகசியத்தை என்னுடைய குருநாதர் வந்து நாம் இந்த உடம்பு இருக்கும் பொழுதே என்னுடைய உயிர் என் உடம்பு விட்டு போகும்போது என்னுடைய அனுமதி இல்லாமல் பிரியக்கூடாது. அதற்கு நீ குண்டலி யோகம் பண்ண வேண்டாம், வாசி யோகம் பண்ண வேண்டாம், அதே மாதிரி நீ எந்த யோக பயிற்சியுமே லம்பையா யோகம் பண்ண வேண்டாம், எந்த யோக பயிற்சி நீ பண்ணாது. அது பண்றதெல்லாம் உடம்புக்கு, உடம்பு உன்னோடதே இல்லையே, அப்புறம் நீ எதுக்கு பண்ற? இப்ப இதெல்லாம் தேவையில்லைப்பா. நாம் யாரு? நம் மனம் வந்து சுவாசமே, நாம் உயிர் சுவாசமே, நாம் காற்று, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதி, 2 ஜோதி அணையாம பார்த்துக்கணும்னு வள்ளல் பெருமான் சொன்னாரு. ஒன்று பசி தீ, 2வது நமக்குள்ள இருக்கக்கூடிய தீ ஜோதி. இந்த 2 தீ அணையாம பார்த்துக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து அன்னதானம் பண்ணி பசி தீயை போக்கி உள்ள இருக்கக்கூடிய ஜோதியை நம்ம அணையாம பார்த்துக்கிறதுக்கு இந்த ஜீவசமாதி அடையக்கூடிய நிலையை நான் சொல்வதற்காக நாம் உடம்புல வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. 5 சுரபிகள் உன்னுடைய உடம்புல சுரக்குது. அது வந்து ஒரு கோப குணம், குரோத குணம் அப்படின்னு சொல்லிட்டு 5 குணங்களுக்கு அந்த 5 சுரபி சுரக்குது. நீ 6வது சுரபியா அவனுடைய வந்து நீ அன்னதானம் பண்ணும்போது அந்த ஆத்மா குளிர்ந்து போதுங்கிற நிலைக்கு வரும்போது உன்னுடைய உடம்புல 6வது சுரபி சுரக்குதுப்பா. யார் அன்னதானம் பண்ணினாலும் அது வந்து உன் மனதை சாந்தப்படுத்துது. இப்ப சாந்தித முக்தி, சாந்தித மோட்சம், சாந்தித ஞானம் சொல்றாங்க. இப்ப இந்த சாந்திக்காகத்தான் இவ்வளவு வேலை நடக்கிறது. நான் மனம் அலைபாஞ்சிட்டே இருக்கு. நான் இந்த உடம்புல என்னுடைய உயிர் இருக்கும் பொழுது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப 100 கிலோமீட்டர் வேகத்துல நம்மளுடைய கண்ட்ரோல் இருக்கு. ஆனா நான் என் உடம்பை விட்டு இந்த உயிர் பிரிஞ்சு வெளியில வந்துட்டா அது 1000 கிலோமீட்டர் வேகத்துல போக உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே பாப்போம், பேயா சுத்துறான்னு பாக்குறாங்கன்னு சொல்றாங்களா இல்லைங்களா? பேய் மாதிரி அலையிறான்டான்னு சொல்றான். நான் ஒவ்வொரு ஜீவர்களும் மோட்சத்தை அடைவதற்காக, மோட்சத்தை தருவதற்காக யமலிங்கத்திற்கு பக்கத்துல இங்க அன்னதானம் ஆரம்பிச்சு யமலிங்கத்திற்கு வந்து அந்த தோஷத்தை போக்கி அந்த ஆத்மாவுக்கு ஞானத்தை உண்டாக்கி அந்த ஆத்மாவுக்கு மோட்சத்தை கொடுத்து அமைதியை கொடுத்துட்டு இருக்கேன். நான் அதுக்காண்டிதான் யமலிங்கத்துக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தது. நான் ஆத்மா அரூப சொரூபமா இருக்கக்கூடிய அரூபம் பேரு, சொரூபம் பேரு. அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த சூட்சும உடம்பு என்ன, ஸ்தூல உடம்பு என்ன, ஸ்தூல உடம்பு அழிஞ்சிடும், சூட்சும உடம்பு அழியாது. இந்த அழியாத வஸ்தை நம்ம எப்படி பிடிச்சி வைக்கிறது? அப்ப ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கை அறிவோர் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கை அறிவோருக்கு கூட்டை உதைக்கும் குறி அறிவர். இந்த கூட்டை உதைக்கிற குறி நமக்கு தெரியும்பா அப்படின்னு சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் பாடி பாடி இந்த ஜீவன் வந்து தப்பிக்கிறதுக்காண்டி ஓடி 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 உட்கலர்ந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் கழிந்து போனதே. வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியேன்னு சொல்றாங்க. இப்படி கோடிக்கணக்கான சித்தர்கள் பாடினது, சித்தர்களே சொல்றாங்க கோடிக்கணக்கான
கோடிக்கணக்கான பேர் இப்படி இறந்துருக்காங்க. அப்போ காணும் மூச்சடைக்கு கபாலம் திறந்து மாண்டனர் பல கோடின்னு இப்போ 18 சித்தர் ஞான கோவில் இப்படி வந்துட்டே இருக்கு. இப்படி பார்க்கும்போது இப்படி ஒவ்வொரு சித்தர்களும் நம்ம இந்த வந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ சூட்சும ரகசியங்களை சொல்லி கொடுத்தாலும் இவங்க கேட்கறதில்ல. பொண்டாட்டி புள்ள தாய் தாப்பேன் சுற்றத்தாரே இந்த உடல் சம்பந்தப்பட்ட உங்களையே நம்பி ஆத்மாவை கவனிக்காம விட்டு இறைவன் எனக்காக காந்த பர்வதமலைன்னு திருவண்ணாமலை சொல்றாங்க. இரும்பை காந்தம் இழுப்பது போல நம்மளுடைய ஜீவனை இந்த சிவன் இழுத்துட்டு இருக்காருன்னு சொல்றாரு. தவம் பண்ணிட்டு இருக்கப்ப உன்னை இழுக்கிறதுக்காக நீங்க வந்து பூமியில லேண்ட் ஆயிட்ட, இங்க லேண்ட் ஆயிட்டு நீ தப்பிச்சு வரவே மாட்டேங்கிறாய். பொண்டாட்டி புள்ள தாய் தாப்புன்னு பூமி மேல பொன் பொருள் மேல ஆசைப்பட்டு நீ சிக்கி தவிச்சிட்டு இருக்க. நீ தப்பிச்சு வாடான்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நமக்கு உணர்த்தினா நமக்கு அது புரியல. சித்தர்கள் சொன்னதும் புரியல. அப்ப நான் ஏன் தவம் செய்த சிவாய நமவென பெற்றேன். தேனாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் கவர்ந்து அடியேனுக்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தென்றே வெறுத்திடவே. இந்த உயிர் வாழ்க்கை ஒருத்தென்றே வெறுத்திடவேன்னு சொல்றாரு. இது எல்லாமே நமக்கு பந்தத்தை தர்றது. பாசம் வேறு அன்பு வேறு. அப்படி இந்த ஆத்மாவை பற்றி உணராமல், ஆத்மா இறைவனுக்கு சொந்தமானது, நமக்கு உடம்பு சொந்தம் இல்லை, இந்த மனசு சொந்தம் இல்லை, அது ஆத்மாவிலேருந்து வந்தது. இந்த ஆத்மா இறைவனோடது. இது இறைவனோட 2.5 கலக்குன்னு பாவ புண்ணியத்துக்காண்டி பிறந்துட்டு இருக்கு. கர்மாவே நான் பண்ணல, கர்மா பண்ணுறவன் அவனே. கர்மம் பண்ணவனுக்கு தான் கர்மா பிடிக்கணும், கர்மம் பிடிச்சவனுக்கு தான் கர்மா பிடிக்கணும் மொழிய எனக்கு பிடிக்கல. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து ஜீவசமாதான நிலையை அடையிறதுக்கு நான் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய பயிற்சியோ உடம்புக்கோ மனசுக்கோ கிடையாது. இந்த பயிற்சி டைரெக்டாக உயிருக்கு நான் சொல்கிறேன், ஆத்மாவுக்கு சொல்கிறேன். ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஆத்மா 4 வேதங்களும் தெரிந்தது, 16 உபனிஷத்தும் படித்தது, 18 புராணங்களும் அது தெரிஞ்சது. இந்த ஆத்மாவுக்கு நான் என்ன உபதேசிக்கிறேன்னா, ஓரெழுத்து மந்திரம்னு ஒரு சுருக்கு சொல்கிறாங்க. நம்மளுடைய உடம்புல 10வது வாசலை வந்து நம்ம திறக்கணுமாமா. அந்த வாசல் நம்ம திறந்துட்டோம்னா நம்ம அந்த வாசலுக்குள்ளே போய் உயிர் உக்காந்துருச்சுன்னா கபாலத்துக்கும் உள்நாக்குக்கும் கபாலத்துக்கும் நீ செலுத்துவது அண்ணாக்கின் உண்ணாக்கையா பிடரியில் தியானம் தோன்றும். இந்த கபாலத்தில் போய் அந்த உயிர் நின்றுச்சுன்னா, அது மேல் நோக்கி சென்றுச்சுன்னா நம்ம வந்து அடுத்து பிறக்க மாட்டோம். இடுப்புக்கு கீழே நரகம், இடுப்புக்கு மேலே சொர்க்கம், இடுப்புக்கு மேலே சொர்க்கம்னு ஒவ்வொரு மகான்களும் ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. அந்த 10வது வாசலை திறப்பதற்காகவும் நான் ஜீவ சமாதி அடையும் பொழுது நம்முடைய உடம்புல எந்த ஒரு நோய் நொடி இருந்தாலும் அந்த கர்மானால் வந்தது, அந்த கர்மா பூரா அழிஞ்சு நமக்கு எல்லா நோய் குணமாயி மூலமாம் குளத்திலே முளைத்திருந்த கோரையை காலமே எழுந்திருந்து களையெடுக்க வல்லோரே பாலனாய் வாழலாம். பாலனான 16 வயது பயனாவே நீ இருக்கலாம். உன்னுடைய எத்தனை 100 வயது ஆனாலும் கூட பாலனாய் வாழலாம், பரபிரம்மம் அடையலாம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த நிலையை உபதேசிக்கிறதுக்காக அந்த நிலை என்னுடைய குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால நானும் வேண்டி எல்லாருக்கும் நான் கூவி கூப்பிட்றேன். காகம் கலந்துரவாட உண்ண கண்டேன், அகண்டாகாரம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி தெளும்பி பூரணமாய் கிடக்குது. ஐயோ, அடுத்த தேகம் எடுப்பதற்கு முன் புசிப்பதற்கு வாரின்னு சொன்னாங்க ஒரு சித்தர். அதனால நீ அடுத்த தேகம் எடுக்கக்கூடாதுப்பா, நீ என்கிட்ட வா, நான் வந்து உனக்கு வந்து அந்த ஜீவசமாதி அடைகிற நிலையை நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு மன்றாடி நான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு 5 வருட காலமாக அன்னதானம் பண்ணி நான் 3 இடத்துல அன்னதானம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய குருநாதனுடைய ஆணையை நான் சொல்கிறேன். நான் அதை கற்பித்து கொடுத்துட்டு எவ்வளோ காலம் என்னை வச்சுருக்காங்களா, வச்சதுக்கப்புறம் நான் மௌனம் ஆயிட்டேன்னா நான் யாருக்கும் சொல்ல முடியாது. நான் சொல்லிக் கொடுக்க காலகட்டத்திலேயே எல்லாரும் வந்து இதை கற்றுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் எதுக்காக இந்த கனவை சுமந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றிம்மா. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.